அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்ல ஷரியா முறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்கு, என்னென்ன ஃபண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டு வந்து 3 இருக்கு. ஒன்று டாடா எத்திக்கல் ஃபண்ட், டாரஸ் எத்திக்கல் ஃபண்ட், குவாண்டம் எத்திக்கல் ஃபண்ட் அப்படின்னு ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டு வந்து 3 இருக்கு. அதே போல ஷரியா கம்ப்ளைண்ட் இடிஎஃப், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் என்ன இருக்குன்னா ஷரியா பீஸ் அப்படின்னு ஷரியா கம்ப்ளைண்ட் இடிஎஃப் ஒன்றும் இருக்கு. ஷரியா இன்வெஸ்ட்மெண்ட் வரிசையில இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஷரியா இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து யூடிஐ ஃபண்ட் ஹவுஸ் வந்து யூடிஐ நிஃப்டி 500 ஷரியா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு புதிய ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து ரொம்ப நாளாவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இண்டெக்ஸ் ஃபண்டு ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைமா வந்து இப்பதான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டை வந்து யூடிஐ ஃபண்ட் ஹவுஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபண்டோடைய பேர் என்னன்னா யூடிஐ நிஃப்டி 500 ஷரியா இண்டெக்ஸ் ஃபண்டு. இது வந்து ஓப்பன் எண்டட் ஃபண்டு. இந்த ஃபண்டோடைய பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி 500 ஷரியா டிஆர்ஐ. அதான் இதோடைய பெஞ்ச் மார்க்கு. அந்த பெஞ்ச் மார்க்கை தான் இந்த ஃபண்டு வந்து ட்ராக் பண்ணும். இந்த ஃபண்டு வந்து ஃபுல்லி ஷரியா கம்ப்ளைண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த ஃபண்டோடைய என்ஓஃபோ வந்து இப்போ ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. 5th பிப்ரவரி முதல் 18th பிப்ரவரி வரை இந்த ஃபண்டு என்ஓஃபோ வந்து ஓப்பனா இருக்கும். நீங்க இந்த என்ஓஃபோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதோடைய என்ஏவி வந்து 10 ரூபாய். என்ஓஃபோ அலாட்மெண்ட் டேட் வந்து 26 பிப்ரவரி. இதுல மினிமமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எஸ்ஐபி முறையில மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 500 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேக்சிமமா எஸ்ஐபி எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணலாம். லம்சமாகவும் எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து நிஃப்டி 500 ஷரியா இண்டெக்ஸை வந்து ரிப்ளிகேட் பண்றதுனால அதோடைய ரிட்டர்னும் இதோடைய ரிட்டர்னும் சேமா தான் இருக்கும். ட்ராக்கிங் எரர் வந்து சம்டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரதுக்கு பாசிபிள் இருக்கு. இதோடைய போர்ட்ஃபோலியோல வந்து 95 to 100% ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஷரியா கம்ப்ளைண்ட் ஈக்விட்டிஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அப்ராக்சிமேட்லி 100 ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. இதோடைய டாப் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோல என்னென்ன கம்பெனி இருக்கு அப்படின்னா இன்ஃபோசிஸ், டிசிஎல், ஹெச்யூஎல், ஹெச்சிஎல் டெக், ஷன் பார்மா, அல்ட்ராடெக் சிமெண்ட், ஹிண்டால்கோ, டெக் மஹிந்திரா, இது போல உள்ள முன்னணி நிறுவனங்கள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. செக்டார்ஸ் அலோகேஷன் வந்து ஐடில 26%, ஹெல்த் கேர்ல 14%, எஃப்எம்சிஜில 11%, கேபிட்டல் குட்ஸ்ல 100%, ஆட்டோ ஆன்சிலரிஸ்ல வந்து 7% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. மார்க்கெட் கேப் எக்ஸ்போஷர் வந்து லார்ஜ், மிட் மற்றும் ஸ்மால் கேப், அதாவது ஃபிளெக்ஸி கேப்னு சொல்லுவோம்ல, அதே போல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு இந்த மல்டி கேப்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஃபண்ட் மேனேஜர் வந்து ஷர்வான் குமார் கோயல் மற்றும் ஆயுஷ் ஜெயின் 2 பேரும் வந்து இந்த ஃபண்டை இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ண போறாங்க. என்ட்ரி லோடு வந்து நில்லு, அதே போல எக்ஸிட் லோடும் நில்லு. இதுக்கு எந்த விதமான லாக்இன் பீரியடும் கிடையாது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இன்னும் அவங்க தீர்மானிச்சிட்டு இல்லை. இண்டெக்ஸ் ஃபண்டோடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப லோவா தான் இருக்கும். ஃபண்டு லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க.
இதோடைய ரிஸ்க் லெவல் மீட்டர் எப்படி இருக்குன்னா வெரி ஹை. டேக்ஸேஷன் வந்து ஈக்விட்டி உடைய டேக்ஸேஷனை தான் சேம் அதே அப்ளிகபிள் ஆகும். ஷரியா கம்ப்ளைண்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோ காஸ்ட், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை காட்டிலையும் ரொம்ப கம்மியா இருக்கும். அது இல்லாம இவங்களுடைய பெஞ்ச் மார்க்கான நிஃப்டி 500 ஷரியா, அதுல உள்ள ஷரியா கம்பெனி உள்ள ஸ்டாக்ல தான் 100 ஸ்டாக்குக்கு மேல இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நீங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இன்வெஸ்டர்ஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல லோவர் ஃபீஸ், அதே போல லோவர் ரிஸ்க், ட்ராக்ஸ் ஆன் இண்டெக்ஸ் பாசிபிலி மேனேஜ், அதாவது இவங்க பெஞ்ச் மார்க்ல உள்ள ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்ஸை தான் இந்த இண்டெக்ஸ்ல உள்ள ஸ்டாக்ஸும் ஃபாலோ பண்றதுனால உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து டைவரிஃபிகேஷன் உள்ள போர்ட்ஃபோலியோவா இருக்கும். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டு எப்படின்னு பார்ப்போம். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கும், அதே போல ஃபீஸும் ஹையா இருக்கும். ஒரு ஃபண்டு மேனேஜர் வந்து நல்ல ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்து அந்த ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே போல நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத ஸ்டாக்ஸை விட்டு எக்ஸிட் பண்ணுவாங்க. கம்பேர்ட் டு இண்டெக்ஸ் ஃபண்ட் காட்டிலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இதில் அதிகமாக இருக்கும். அதே போல இது ஹை ரிஸ்க் ஃபண்டாகவும் இருக்கும், ஃபீஸும் ஹையாகவும் இருக்கும். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 65 ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அல்லது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபண்டு பெஸ்ட்டோ அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி இன்வெஸ்டிங். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.